சார் என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? ஏய் அந்த பொண்ணு ஓடி போயிட்டாடா. ஓடி போனா ஆடு மேய்க்கிற கழுத்துல கத்திய வச்சு பின்பக்கமா இழுத்துட்டு போயிட்டாடா. ஆடு மேய்க்கிற இருக்காளே சார். ஒரு 10 நிமிஷம் இருங்க சார். அவ எங்க இருந்தா அடிச்சு கூட்டு வந்துறேன் நான். நீ ஒண்ணும் பண்ண வேணாம் போ. சார் சார் போடா. சவகாசமே வேணாம். சார் ஓ ஐயோ டேய் அந்த ஆள் வந்துட்டாரா? டேய் அந்த ஆள் வேற வந்துட்டான். அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? என்னடா டேய் யாரு என்ன ஒரு மாதிரியா இருக்கு? யாராவது கார்ல வந்துட்டு போறது? ஒன்னும் இல்ல சேட்டு, அவங்கிட்ட அந்த பொண்ணை வச்சு கொஞ்சம் காசு பார்க்கலான்னு பார்த்தோம். இப்படியும் அந்த பொண்ணை கொல்லதான் போறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வச்சு கொஞ்சம் டப்பு பார்த்தா நமக்கு லாபம் தானே. ஏய் 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 வேணாம் 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 விடு. சொன்னா கேளுமா, போயிடுமா. ஏய் போ யார் நீ? சொல்றேன்ல. ஏய் விடு. சாரு பகலியத்து உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏற்கனவே சஞ்சீவன் நான் பார்த்துட்டான். அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். நீ வேறு. சஞ்சீவா யார் அது? யாரதா? அபியோட லவர். அவ வீட்ல இருந்தா அவளை கடத்திட்டு வந்திருக்கேன். ஐயோ அவன் எப்படி இங்க தேடி வந்தான்? ஏய் அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அந்த பொண்ணு எந்த பக்கம் ஓடி போச்சு சொல்லுங்கடா. அந்த பக்கமா தான் போச்சு. ஏய் சாலே வா. முதல்ல அவளை புடிச்சிட்டு உடனடியாக இடத்தை காலி பண்ணணும். வாங்க வா. ஏய் இந்த பக்கம் தானே? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இந்த பக்கம் போனா சுத்துமா, நம்ம காட்டு வழியா போயிடலாம். வா போ போ சீக்கிரம். அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். அந்த வேன்ல ஒரு கழுகு படம் போட்டிருந்துச்சு. அபி 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 ஏய் இந்த பக்கம். அபி அபி வாமா. டிரைவர் நீ இந்த பக்கம் போ. போ போ.
நீ இந்த பக்கம். சரி பக்கடோ ஜல்தி. எங்க இருந்தாலும் விடக்கூடாது. அபி ஆ ரहे. சீக்கிரம் வாமா. अभी சீக்கிரம் வாமா. ஏய் மாட்டிக்கிட்டாங்க, வாங்கடா. இனிமே உங்களால தப்பிக்க முடியாது. யாருகிட்ட? அக்கா இப்ப என்னக்கா பண்ண போறோம்? ஏய் மரியாதையா போயிடுங்க. என்னது போலன்னு என்ன பண்ணுவேன்? இந்த கல்லை வச்சுதான் 3 பேர் அடிக்க போறியா? சார் இவ இப்படிதான் அடிக்கடி என்ன தொழில் பண்ண விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட இவளையும் சேர்த்து தூக்கிருங்க. எங்க பாக்குறேன்? சீக்கிரம் ரொம்ப கிடைக்குது சார். அப்படின்னா அபி எங்க தான் வச்சிருந்துருக்கணும். எங்க கூட்டு போயிருப்பாங்க? ஆமா இங்க பாரு நல்லா கிடைச்சிருச்சுடா. தப்பிச்சுடாலேடா. இன்னைக்கு அவங்கள 2 பேரையும் கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லாம விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம மருந்து போடலாம் சார். தேனி கொட்டி கொட்டி அங்கங்க வீங்கி போயிடுச்சு. டேய் கெஸ்ட் ஹவுஸ்ல தேன் கொட்டினதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? மருந்தெல்லாம் இருக்கு, வாடா. अभी ஏய் நில்லுங்கடா. அது சஞ்சீவ் தானே? ஏய் வாங்க இது பக்கம் வாங்க. अभी சார் யார் சார் இவன்? ஏய் நான் சொன்னேன்ல சஞ்சீவ், அது இவன் தான். சேர்த்து பார்த்தோம். ஏய் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சேர்த்து வரா சார். சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. பின்னாடி வர ஓடுங்க ஓடுங்க. நில்றா.
சொல்றா அபி எங்கடா சொல்றா. எனக்கு தெரியாது. சொல்றா சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க. சொல்றா. அந்த பொண்ணை என் ஃப்ரெண்டு வண்டியில் வச்சு கூட்டு வந்தான். காசுப்பட்டு அந்த பொண்ணை விலை பேசிட்டேன். அந்த பொண்ணுட்டு அந்த ஆள் போகும்போது மலை மேல ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு அந்த ஆளை மிரட்டி அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டா சார். சொல்றா அந்த பொண்ணு வீடு எங்கடா இருக்கு? எனக்கு தெரியாது சார். சொல்றேன் சார். அந்த மலை மேல இருந்து அந்த பொண்ணு ஆடு மேய்க்க வரும். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கை காசுக்காக நாசமா பண்றீங்க. வாமா மா, இங்க உட்காந்துக்கோ. இன்னும் ஏன் புள்ள கவலைப்பட்டுட்டு இருக்க? அதான் ஒன்னும் நடக்கலல்ல, பயப்படாத. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. ஆமா, உன் பேர் என்னம்மா? அபிராமி. அதிர்ஷ்டசாலி அபிராமினி. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை அந்த பாவிங்களால நாசமா போயிருக்குமா. உன் நல்ல நேரம், நான் சரியான நேரத்துக்கு அங்க வந்துட்டேன். ஆமா, உன் ஊர் எதுமா? சென்னைக்கா. சென்னையா? அங்க பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்கும், நிறைய சினிமா கொட்டாலாம் இருக்கும், கடற்கரை இருக்கும், சினிமா நடிகைலாம் இருப்பாங்களாமே. எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு. நமக்கு எங்க அதெல்லாம் பார்க்க கொடுப்புன்னு இருக்கு. சரி, அதை விடுமா. நீ இவங்க கிட்ட எப்படி மாட்டின? என் சிச்சுவேஷன் இவங்க கிட்ட மாட்ட வேண்டியதா போச்சு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். போகலாமா? இந்த ஊர்ல இருந்து டவுனுக்கு போறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. அதுவும் காலையில 7 மணிக்கு தான் வரும். காட்டு வழியா போலான்னு பார்த்தா இருட்டி போயிடுச்சே, காட்டு யானைலாம் வரும். அதனால இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையில வர பஸ்ல போ. அங்க இருந்து சென்னைக்கு உனக்கு நிறைய பஸ் இருக்கு. மா, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத, அதான் தப்பிச்சிட்டல்ல. காலையில உங்க வீட்டுக்கு போயிடலாம். சஞ்சீவ் நேரம் என்ன தேடிட்டு இருப்பாருக்கா. சஞ்சீவா? யாரு? உன் புருஷனா? எழுந்துடா, எழுந்துரு. வாடா, எந்திரா. டேய், அந்த சஞ்சீவ் அபி இங்க இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டான். அவனுக்கு அபி இருக்கிற இடம் தெரியாதுல்ல. அவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம அவளை கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும்டா. அவனுக்கு தெரியும். தெரியுமா? எப்படி? கைசா யார்? அபி எங்கன்னு கேட்டு என்ன அடி அடி நடிச்சான். வலி தாங்க முடியாம சொல்லிட்டேன். அவகிட்ட என்ன சொன்ன? அந்த பொண்ணு அந்த மலைவாழ் பொண்ணு கூட இருக்கான்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா வீடெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். டேய் டேய் டேய், சஞ்சுவுக்கு முன்னாடி நாம அவளை பிடிச்சே ஆகணும். சம்ஜி, வாங்கடா, வா போலாம். பார்த்தா கல்யாணம் ஆனா புள்ள மாதிரி தெரியலையே. நீ காதலிக்கிற பையனா?
இந்தா அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசு.